எனக்கு அந்த யூடியூபர் பேரு தெரியணுங்க. கண்டிப்பா ஒருத்தங்க வெயிட் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய அங்க அளவுகள் என்ன, இப்படி உருவம் சார்ந்த கேள்விகளை எந்த வாசகரும் கேட்கலங்க. கௌரி கிஷனுக்கு முதல்ல அந்த பொண்ணு சின்ன வயசுல, அந்த வயசுல எனக்கெல்லாம் அப்படி பேசி இருக்கிறதுக்கு தெரியுமா அப்படின்னு கூட தெரியல. சின்ன வயசுல அந்த பொண்ணு ரொம்ப தைரியமா பல காலமா யாருமே தட்டி கேட்காத ஒரு விஷயத்த டப்புன்னு போட்டு உடைச்சிருச்சு. அவங்க பக்கத்துல படத்தோட ஹீரோவும் படத்தோட இயக்குனரும் அவளை விட ரொம்பவே வயசுல மூத்தவங்க. பரவாயில்ல ஓகேங்க அப்படின்னு சமரசம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தங்களுடைய படம் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு. ஆனா இந்த பொண்ணு தன்னுடைய கரியர் பாதிக்கும், படம் பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அறம் பாதிக்க கூடாது அப்படின்னு உடனடியா அந்த இடத்துல அது கேக்குறீங்களா? அது பெண்ணியம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை வருஷமா அவரு அந்த இன்னொரு விஷயம், கௌரி கிஷன் அவங்கள பாராட்டுற அதே சமயத்துல அந்த யூடியூபரோட பேரை யாருமே இன்னைக்கு வரைக்கும் பொது வழியில சொல்லவே இல்லை. எனக்கு அந்த யூடியூபர் பேரு தெரியணுங்க. ஏன்னா அவர் 32 வருஷமா பத்திரிகை உலகத்துல இருக்கேன். எனக்கு தெரியாம விஷயம் இல்ல. வாசகர்கள் என்ன படிக்கணும்னு விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியும். நீ யாருமா அதை விமர்சிக்கிறதுக்குன்னு ரொம்ப தனாவட்டா பேசியிருந்தாரு. அந்த யூடியூபர் யாருங்க? எந்த யூடியூபுங்க அவரு? நீங்க ஊடகத்துல எதை வெளிக்கொணரணுமோ அத நீங்க உங்களுடைய ஊடக நண்பர் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சத்தியம் தான், நேர்மை தான். அந்த ஊடகவியலாளர், அவர் பத்திரிகைக்காரர் அவர் சொல்லிக்கிறாரு. அந்த யூடியூபர் யாரு? அவர் பேர் என்ன? RS கார்த்தி அப்படிங்கிற. அவருக்கு பயங்கர வயசுங்க. அவர் வயசுக்கு ஏத்த கேள்வியாங்க அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த வயசுக்கு இந்த மாதிரி கேள்வியா கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆபாசமான கேள்விகளை கேட்கிறாரு. இத நான் ஒரு தமிழ் தெரிந்த தமிழ் பத்திரிகைகளை படித்து வளர்ந்த ஒரு தமிழச்சியா, பத்திரிகைகளின் வாசகியா நான் சொல்றேன். நானும் எல்லா சினிமா பத்திரிகைகளையும் ஒண்ணு விடாம, நான் சினிமால வந்த நேரத்துல இருந்து எல்லா பத்திரிகைகளும் சினிமா பத்திரிகைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பா ஒருத்தங்க வெயிட் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய அங்க அளவுகள் என்ன, இப்படி உருவம் சார்ந்த கேள்விகளை எந்த வாசகரும் கேட்கல. கேட்டா உடனே நீ ஒரு நடிகை தானே, உன்கிட்ட ட்ரம்ப பத்தியும் மோடிய பத்தியுமா கேட்க முடியும் அப்படின்னு அந்த மனிதர் கேக்குறாரு. நான் கேக்குறேன், சவால் விடுறேன். RS சாரதி அவர்கள் கிட்ட ட்ரம்ப பத்தியும் மோடிய பத்தியும் நான் விவாதிக்க தயார். அவர் என் கூட பேசுவாரா?